டேய் ஸ்ரீதர், என்னடா சுபாஷ் வர வர ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டு இருக்கான்டா. என்னாச்சு சுபாஷுக்கு? புது ஃபிகர் கிடைச்சிருக்காடா. இதுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஐயோ, இன்னைக்கு ஆபீஸ்ல எவ்வளவு வேலை தெரியுமா? ஆமா. டேய் ஸ்ரீதர், உன் ஆள் வரா பாருடா. வரட்டும் விடுடா. பாருடா. பாத்துட்டீங்களா? அப்படியே கிளம்புங்களா? கடைசியில கழட்டி விட்டுருவீங்க. வரத என்ன மீட் பண்றதுக்கு தான் கிளம்புங்க. டேய் இங்க பாருடா, சின்ன வயசுல இருந்தே நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்டா. சுடிதார பார்த்த உடனே எங்களெல்லாம் மறந்துட்டியா மச்சான்? கரெக்டா சொன்னடா. கிளம்புங்கடா, போங்கன்னு சொல்றேன்ல. நம்மளை விட உனக்கு லவ் தான் பெரிய விஷயமாண்டா. இவனுங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க. இப்படி இருக்கா? நாம போலாம், எதையாவது பண்ணிக்கிட்டோம். நீ சொன்ன மாதிரி ஆச்சு தெரியுமா? இந்த மேனாமணிக்கு வர கூடவே வருது. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன். சரி சரி, நீ போ. ஓகே பை, நாளைக்கு பார்க்கலாம். ரெண்டு பேரும் நான் ஜோடியா சுத்துறீங்க? தம் அடிக்காதுன்னு சொல்றல்ல, அது நல்லது இல்ல. கொல்றாளே, இது கெட்டதுன்னு தெரியும், அதனாலதான் நான் எரிச்சிட்டு இருக்கேன். நான் ஏதாவது அட்வைஸ் பண்ணா அதுக்கு ரெடியா ஏதாவது ஒரு ஆன்சர் வச்சிருப்பல நீ. இப்ப நான் என்ன சொன்னேன்? எரிச்சிட்டு இருக்கேன்னு சொல்றேன். இப்ப அதுல என்ன பெரிய தப்பு? இங்க பாரு, தேவையில்லாம எதுக்கு இப்ப அப்செட் ஆகுற? என்ன விஷயம் சொல்ல? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவ்வளவுதானே? வா வா உட்காரு, பேசலாம். என்ன? உனக்கே தெரியும்ல, அம்மா கடன் வாங்கிதான் 2 தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணாங்க. இப்ப அந்த கடனை அடைக்கிற பொறுப்பு ஏன் தலையில தான் இருக்கு. கடன் தானே? நீ என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் நான் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கேன். என்னால உன்னை பிரிஞ்சிருக்கவே முடியாது. இங்க பாரு, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நான் தான் இருக்கேன்ல, நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. எனக்கு இதெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாருமா, ஒரு 2-3 மாசம் தான். எனக்கு ஒரு வேலைன்னு ஒண்ணு கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் நீ என்ன பாரு. நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லப்பா. நான் சொல்றேன்ல, உன்னையும் சரி உங்க அம்மாவையும் சரி நல்லா நான் பாத்துக்கிறேன். மேல சத்தியம். பாரு, நீ ஆசைப்பட்ட மாதிரி சிகரெட் கூட இதோட நான் விடுறேன். ஹாப்பியா? நீ இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். I love you. I love you too baby. நேத்திக்கு இவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? ஹாஸ்பிட்டலுக்கு போய் நர்ஸ் கிட்ட பிளட் கேட்டிருக்கான். எதுக்காகடா கேட்டான்? ஓ, என்னைய பத்தி பேசுறான். லவ் லெட்டர் எழுதுன்னு சொல்லிருக்கான். அதுக்கு அவன் என்ன பண்ணிருப்பான்னு சொல்லு. என்ன பண்ணா? நர்ஸ் நல்ல வெத்தலையை போட்டு இவன் மூஞ்சிலேயே நல்லா துப்பி இருக்கா. இதெல்லாம் இவனுக்கு தேவையாடா? எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கான். இருக்கிறீங்களா? சரிங்க, உங்களுக்கும் ஒரு நாள் இருக்கு. என்ன மச்சான் ஸ்ரீதர், இவ்ளோ டல்லா இருக்க? என்ன விஷயம்? ஒரு வாரமா உன்னை பாத்துட்டு தான்டா இருக்கேன். ஸ்ரீதர், உனக்கு என்னடா ஆச்சு? எப்ப பார்த்தாலும் டல்லாவே இருக்கியேடா. என்னாச்சு மச்சான்? ஏதாவது பிரச்சனைனா எங்க கிட்ட சொல்றா. ஒண்ணும் இல்ல மச்சான், நாளைக்கு உன்னை மீட் பண்றேன். பை. என்னாச்சு இவனுக்கு? எப்ப பார்த்தாலும் டல்லாவே இருக்கான். தெரியல மச்சான், ரொம்ப ஃபீலிங்கா இருக்கான் மச்சான் இவன். ஒரு வாரமா இப்படிதான்டா இருக்கான் அவன். என்னால எப்பவுமே உன்னை விட்டுட்டு இருக்கவே முடியாது. நீதான் என் உயிர், நீதான் என் வாழ்க்கை. I'm so lucky தங்கம். I love you so much. நானும் உன்னை உயிருக்குயிரா காதலிக்கிறேன். பட் என்ன பண்றது, ஒரு வேலை மட்டும் கிடைச்சிட்டா நீ கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து உன்னை நான் ராணி மாதிரி பாத்துப்பேன். ஒரு நிமிஷம், நானா கால் பண்ற வரைக்கும் பண்ணாதன்னு சொல்லியிருந்தேனே. யார் கால் பண்ணிருப்பா? எங்கேயே இவ பேசி இருக்கலாமே. நான் என் ஃப்ரெண்டு கூட இருக்கேன். நான் வீட்டுக்கு போனதும் கால் பண்றேன். ஓகே பை. யாரு போன்ல? என்ன கொஞ்ச நாளா ரொம்ப என்கொயரி பண்ற? என்ன? அதெல்லாம் இல்ல, என்கொயரிலாம் பண்ணல, சும்மா தான் நான் கேட்டேன். சரி, நான் உனக்கு கேட்டா வாங்கி கொடுப்பியா? என்ன வேணும் சொல்லு. எனக்கு ஒரு காஸ்ட்லி சுடிதார் வேணும், வாங்கி தரியா? காஸ்ட்லி சுடிதாரா? காஸ்ட்லி சுடிதாரா? காஸ்ட்லியா? ஒரு 15 நாள் அப்புறம் வாங்கி தரேன், சரியா? இப்போ கேகே நகர் போய் சூப்பரா ஒரு பானிபூரி சாப்பிட்டு வரலாம்.
எப்ப பார்த்தாலும் இதே கதை தான் சொல்ற. இதே வேலைதான் உனக்கு. அட ஏறுமா. அட்லீஸ்ட் ஸ்லிப்பராவது வாங்கி கொடு. சரி வாங்கி தரேன் வா. அதுக்கே இப்படி பண்ற? சரி. எவ்வளவு நாள் ஆச்சு ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. ட்ரை பண்ணி பார்க்கலாம். எடு ப்ளீஸ். ஏன் காலை கட் பண்றா? Netra, come on, please pick the phone. Netra, please pick the phone. Oh, damn it. ட்ரை பண்ணி பார்க்கலாம். The number you have dialed has been changed. ச்சே, காலை கட் பண்றா. ஏன் இப்படி பண்றா? ஏதாவது பிரச்சனையா தான் இருக்கணும். அவ வீட்டுக்கே போய் பார்க்கலாம். அந்த கோல்ட் செயின் ஆர்டர் கொடுத்திருந்தல, அது இன்னைக்கு தான் டெலிவரி. ஹேய் உன்னதான். வீட்டுக்கு ஏன் வந்த? என்னாச்சு உனக்கு? ஒரு வாரமா கால் பண்ணிட்டே இருக்கேன், போன் எடுக்கவே மாட்டேன்ற. கட் பண்ணிக்கிட்டே இருக்கியே. போன் பண்ணும்போது போன் எடுக்கலனா பிஸியா இருக்கேன்னு புரிஞ்சுக்கணும். நீ திரும்ப திரும்ப போன் பண்ணி எதுக்கு தொல்லை பண்ற? எனக்கு நீ ஏதாவது பர்சனல் வேலை இருக்கும், அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது, புரியுதா? பர்சனலா? உனக்கு எனக்கும் நடுவுல பர்சனலா என்ன? அப்படி என்ன பர்சனல்? அப்படி என்ன விஷயம் தான் இருக்கு? என்கிட்ட சொல்லக்கூடாதா? நான் உன்னை எவ்வளவு விரும்புறேன்னு உனக்கு அது தெரியும்ல. டெஸ்ட் பண்றியா என்ன? சொல்லு. டெஸ்ட் பண்ணு, நான் பாஸ் ஆயிடுவேன். ஷியோரா பாஸ் ஆயிடுவேன். யார் சொன்னா நான் உன்னை டெஸ்ட் பண்றேன்னு? உனக்கு எல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியவே புரியாதா? நீ என்ன விளையாடுறியா? பாரு, நான் இந்த விஷயத்துல உன்கிட்ட விளையாடல. இந்த காதல் கீதல்ல எனக்கு விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாத. எனக்கு கல்யாணம் ஆக போகுது. வாழ்க்கை விளையாட்டு இல்ல, ஆனா ஒரு லிமிட்டுக்கு மேல விளையாடுறது நல்லா இருக்காது இல்லையா? நான் சொல்றது உனக்கு புரியவே புரியாதா? நான் ஒன்னும் உன்கிட்ட விளையாடல. என்ன மறந்துருன்னு சொல்றேன். இந்த அளவுக்கு காதலிக்கிறாரா? ஏய் இங்க பாரு, நீ திரும்பவும் என் கூட விளையாடுற. அப்பா இல்ல தங்கச்சி அம்மாவை எப்படி பார்த்து பண்ணு யோசிக்கிற, அதுதானே? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நான் உன்னை லவ் பண்ணல. என்ன மறந்துடு. என்னை என் வழியில போக விடு. உன் உயிர் தான் என் உயிர்னு நான் மனசுல வச்சு உன்னை எவ்வளவு தூரம் நான் கொண்டாடுன்னு உனக்கு தெரியுமா? நான் ப்ரூவ் பண்ணணுமா? இங்க பாரு, என்னால உன்னை விட்டு இருக்க முடியாது. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. நீ என்ன பைத்தியமா? நீ என்ன பைத்தியம் சொல்றல? இட்ஸ் ஓகே. தயவு செஞ்சு என்ன வாழ விடு. இங்க பாரு, ரியல் ஃபேக்ட் சொல்லிட்டு இருக்கேன். நான் உன்னை லவ் பண்ணல. நான் எதுக்கு உன்னை லவ் பண்ணணும்? அதிகபட்சம் எனக்காக நீ என்ன பண்ணிருக்க? நாலு இடத்துக்கு பைக்ல சுத்த வச்ச, டி நகர்ல பானிபூரி வாங்கி கொடுத்த, அதை விட அதிகம்னா பஸ் ஸ்டாண்ட்ல பக்கோடா வாங்கி கொடுத்திருக்க. நீ எனக்காக எவ்வளவு செலவு பண்ணிருப்ப? என்னமோ 100 ரூபாய் 150 ரூபான்னு 2 தடவை என் போனுக்கு ரீசார்ஜ் பண்ணிருப்ப. இதை விட வேற எனக்கு என்ன பண்ணிருக்க சொல்லு? அப்படி இல்லடி. என்ன தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. என்ன அப்படி இல்ல? நீ புரிஞ்சுக்க முதல்ல. அது சரி, ஒரு நல்ல சுடிதார் வாங்கி கொடுன்னு கேட்டா 15 நாள் டைம் கேக்குற. உன்ன மாதிரி ஒருத்தனை கட்டிக்கிட்டா என் வாழ்க்கை முழுக்க எப்படி வாழ்றது? ப்ளீஸ் அப்படிலாம் இல்ல. என்ன தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. பாரு, என்கிட்ட தேவையில்லாம பேசாத. எனக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒருத்தன் எனக்கு கிடைச்சிருக்கா. அதுவும் நான் வெறும் என் கண்ணால ஆசைப்பட்டா போதும். அதை வாங்கி கொடுக்கற கெப்பாசிட்டி அவனுக்கு இருக்கு. உனக்கு இருக்கா? இத பாரு, உன்னை விட்டு நல்லா வாழ முடியாது. நீ எனக்கு கிடைக்கலனா என் உயிரே போயிடும்டி. உன்னோட உயிருக்காக என் வாழ்க்கையை நான் உனக்கு எடுத்துக்க முடியாது. உன் உயிர் போச்சுனா எனக்கு என்ன? இங்க பாரு, நான் செத்து போயிடுவேம்மா. செத்து தொலை. செத்து தொலைன்னு சொன்ன. உன் உயிர் போனா எனக்கு என்ன? நீ வா போலாம். இந்த அளவுக்கு லவ் பண்றவன் எனக்கு கிடைக்கலையே. நீ என் செல்ல தங்கச்சில, அண்ணன் சொல்றது எல்லாத்தையும் நீ கேப்பல்ல? என் பையன் அவன் தங்கச்சிக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். எங்களுக்காக அவன் வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டான்.
கிரேட் ஆண்டி, உங்க பையனுக்கு பெரிய மனசு. கத்தி ஏன் இங்க இருக்கு? போகும்போது பழம் சாப்பிட்டுட்டு போனேனா? என்னமோ எதுவும் ஞாபகம் இல்ல. இப்பவாவது வந்தாங்களோ இல்லையோ, நல்ல வேளை வந்திருக்காங்க. ஏன் மது லேட்டு? அக்கா அப்பவே வந்தேன், கதவு பூட்டி இருந்துச்சுக்கா. ஓ அதுவா, நேத்து நைட்டு எதிர்க்க வீட்டுக்கு போயிருந்தேன், அங்கேயே தூங்கிட்டேன். நீ போய் காஃபி எடுத்துட்டு வா. சரிங்கக்கா. மது, அப்படியே இந்த டேபிள கிளீன் பண்ணிடு. அக்கா காஃபி எடுத்துட்டு வரேன். நீ போய் எடுத்துட்டு வா. அக்கா காஃபி. நான் எடுத்துக்கிறேன். மது, நீ கிளம்பும் போது என்கிட்ட சொல்லிட்டு போன்னு. சரிங்கக்கா. ஐயோ, ஐயோ, சீ. இன்னைக்கு என்னமோ நேரமே சரியில்லை. அக்கா நான் கிளம்புறேன்க்கா. சரி மது, போகும்போது டோரை சாத்திட்டு போ.